ஹலோ गाइस எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஸானஸ் தமிழில். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபோட்டோ வச்சு ஒரு சூப்பரான லோகோவை எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு PicsArt ஆப் தேவைப்படும். ஸோ ஆப்போட ப்ரீமியம் வெர்ஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எடிட் ஏ ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் சூஸ் பண்ணுற இந்த பேக்ரவுண்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் ஆட் ஃபோட்டோ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இமேஜை வச்சு எடிட் பண்ணமோ அந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜோட எட்ஜில் நான் இப்போ செலக்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஏரோ ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் லாஸ்ட்டில் ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த இடம் செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கரெக்டாக தெரியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் மறுபடியும் ரீஸ்டோர் ஆப்ஷனாகவே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் கீழே ஒரு சின்ன ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ரஷோட சைஸை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்னஸும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆர்ட்னஸை பார்த்தீங்க அப்படின்னா 94 வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி ப்ரஷோட சைஸை 22 வச்சுக்கிறேன். வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெட்டாக இருக்கிற இடம் எல்லாம் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகலை. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேனுவலாக இந்த மாதிரி கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுறப்ப வெளியே போனாலும் பரவாயில்ல. ஸோ செலக்ட் ஆகாத இடத்த பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகாத இடத்த கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் செகண்டாக எரேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இமேஜை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து சேர்ந்து வந்திருக்கும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு மேலே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிக்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு +40 வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மேலே எரேஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எரேஸுக்கு கீழே ஒரு சின்ன ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் சைஸை பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஆர்ட்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்க்ரீஸ் பண்ணி 96 வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த எரேஸ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஹைட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே நான் எரேஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு மேலே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒப்பாசிட்டியை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஆட் ஃபோட்டோ ஆப்ஷனாகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ணுற இந்த இமேஜோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பிளண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் தேர்டாக மல்டிப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இமேஜை நான் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மேலே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செம்மையான சூப்பரான ஒரு லோகோ வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த லோகோவை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் இல்லைனா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எல்லா ப்ரொஃபைல்லையும் வச்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கெத்து காட்டலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ இதை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து டவுன்லோட் சிம்பிள் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் உங்களோட கேலரியில் வந்து சேவ் ஆயிருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.